இனிமே இந்த மாதிரி யாரும் கேட்குற வேலை வச்சுக்காதீங்க. ராகவா, இங்க பாரு, நீ இதுல எதுவும் தலையிடாத. அப்பா உனக்கு வேலை ஒதுக்கி கொடுத்துருக்காருல, அதை மட்டும் நீ பார்த்தா போதும். இதை நான் பார்த்துக்கிறேன், சரியா? என்னடா இது? இருடா. என்னென்ன பார்த்துட்டே இருக்கீங்க? போங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. சரிங்க தம்பி. வேட்டி ஒரு 350 பீஸ். ம். அக்கா கொஞ்சம் ஸ்பெஷல் டீ. மதிய லஞ்ச் எடுத்துட்டு வந்தியாடி? என்னக்கா? நம்ம வழக்கமா கேண்டீன்ல தானே டீ குடிப்போம். இன்னைக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நம்ம கேண்டீன்ல இருக்கிற டீயவே எப்ப பார்த்தாலும் குடிச்சு எனக்கே போர் அடிக்குது. அதுல தான் வெளியில கூட்டிட்டு வந்தேன். சரி, ஏதாவது சாப்பிடுறீங்களா? சரிக்கா. சமோசா சூடா இருக்கு, சாப்பிடுறீங்களா? சரிக்கா. அக்கா 4 சமோசா கொடுங்க. வாங்கி குடி. இந்தா. இன்னொன்னுக்கா. பரவாயில்ல, ஆயில் இல்ல. இங்க நல்லா இருக்கும்லடி? நல்லா இருக்கும். நாங்க சாப்பிடுங்க. அப்புறம் வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எனக்கா புதுசா கேக்குற? நம்ம தினமும் தானே பேசிட்டு இருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்காங்க. டீ ரெடிமா? அதோ வரேன்க்கா. எடுத்துக்கோங்க. இருங்க. சரிக்கா. இந்த புடி பாத்து. மகா, வால் என்ன சொல்றா? எங்கக்கா இந்த வருஷம் கல்யாணம் பண்ணலான்னு சொன்னா தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்கான். கேட்டா செட்டில் ஆகணும்னு சொல்றான். அவனை புரிஞ்சுக்கவே முடியலக்கா. அப்புறம் அக்கா, உங்க புருஷன் எப்படி? அவரா? அவரு அக்கா வெக்கப்படாம என்னன்னு சொல்லுங்க. ஒரு குழந்தை இருக்கு, போதும்னு சொன்னேன். ஆனா இன்னொரு குழந்தை வேணும்னு ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. ஏய், போங்கடி, வெக்கமா இருக்கு. அது வந்து ஒரு பையனை நம்ம லவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அவனை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும்? என்னடி புதுசா இருக்கு? ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே சொல்றது. என்னக்கா? என்ன எல்லாரும் இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? கேள்வி தானே கேட்டேன், சொல்லுங்க. ஓஹோ, இதுதான் பக்கத்து இலைக்கு பாயசம் கேக்குறதோ? புரியல. ஏங்கா, மாறா அண்ணனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லு, நாங்க ஐடியா சொல்றோம். அதை விட்டுட்டு யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்படி இப்படின்னு சமாளிக்கிற. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே அக்கா. சமாளிக்காதக்கா. நாங்க முன்னாடி பார்த்த வீராக்காக்கும் இப்ப பாக்குற வீராக்காக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்னக்கா, லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சும்மா இருங்க. பின்ன மாறானெல்லாம் ஒதுக்கி வச்சிட முடியுமா? ரொம்ப பிகு பண்ணிட்டு இருந்த. ஏய், சும்மா ஓட்டாதீங்கடி. வீராக்கா குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிறது, ஆட்டோ ஓட்டுறது, இங்க ஓடுறதும் அங்க ஓடுறதும்னு பாக்க பையன் மெட்டீரியலாவே இருக்கீங்களா? இப்படி இருந்தா எந்த பசங்களுக்குமே பிடிக்காதுக்கா. என்ன சொல்ற? பொண்ணுங்க மாதிரி வளையல் போட்டுக்க, கொலுசு போட்டுக்க, ஜிமிக்கி போட்டுக்க, அதுக்கேத்த மாதிரி ஃபேன்சி சாரி கட்டிக்க. பார்த்த உடனே அட்ராக்ஷன் ஆகுற மாதிரி இருக்கணும். அப்படியா அண்ணா? ஆமாக்கா. சரி, மேல சொல்லு. வேற என்ன சொல்றது? சாஃப்டா நடந்துக்கக்கா. ரொம்ப திமிரா பேசுறது, அடாவடித்தனம் பண்றது இதெல்லாம் பசங்களுக்கு பிடிக்காதுக்கா. பொம்பளை பிள்ளைங்கனாலே மென்மையா இருக்கணும்னு நினைப்பாங்கக்கா. என்ன இவ்ளோ விஷயம் சொல்றீங்க? இப்ப நாங்க சொன்னதுல ஏதாவது ஒண்ணு ஒத்து போதான்னு யோசிச்சு பாருங்கக்கா. இல்ல, பாவம் அண்ணன், ரொமான்டிக்கே இல்லாத ஒரு ரொமான்ஸ் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கு போல. சும்மா இரு. அதான் இப்ப நீ மாறிட்டேல, இனிமே எல்லாம் ஓகே ஆயிடும்.
காயு ஆ? இந்த டிசைன்ல வந்த எல்லா சாரியும் வித்து போச்சுடி. சூப்பரா இருக்கு. அக்கா அக்கா, அங்க பாருங்க. ஏய், நாம சொன்ன நிமிஷத்துல இருந்து வீராக்கா அப்டேட் ஆயிட்டே இருக்காங்க பாரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இங்க பாரு, கொலுசு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அக்கா செமையா இருக்குக்கா. போக்கா போக்கா, ஒரு கலக்கு கலக்கு. மாறனே உள்ளதான் இருக்காங்க. அங்கதான் இருக்காரா? சரி நான் வரேன். ஓகேக்கா. ஓகே. அக்காவை பாரு. பாய் சொல்லுங்க பாய். எங்க இருக்கீங்க தம்பி? கடையில் தான் பாய். கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வேணும் தம்பி. ம் கடைக்கு தேவைப்படுது. எவ்வளோ வேணும்? சாரீஸ் ஒரு 200 பீஸ், அப்புறம் ப்ளவுஸ் பீஸ். ஒரு நிமிஷம் இருங்க பாய், நோட் பண்ணிக்கிறேன். சரிங்க தம்பி. ம் சுடிதார் பீஸ் ஒரு 250, பேண்ட் ஷர்ட் ஒரு 350, சரி. வேஷ்டி ஒரு 139, வேற 139. ப்ளவுஸ் ஒரு 200 பீஸ், ஜாக்கெட் பீடி 200. ஆ ஷால் ஒரு 500 பீஸ். வேற. ஆ சொல்லுங்க பாய். அப்புறம் காட்டன் மெட்டீரியல்ல பீஸ் சுடிதார் ஒரு 500. அந்த மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் இல்லை பாய். சரிங்க தம்பி. புது மெட்டீரியல் ஒன்று வந்திருக்கு, கொடுக்கவா? சரிங்க தம்பி. அதுல சாம்பிள் மட்டும் கொடுத்து விடுங்க. ஆ. அதை பார்த்துட்டு நான் வேணும் வேண்டாம்னு சொல்றேன். பாய் ஒரு நிமிஷம். இன்னொரு ரேட் விட்டுட்டேன். அட இருங்க பாய். மா அந்த கையை காட்டு. நல்லா இருக்கா? ஆ கொடு. என்ன பண்ற? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ஏன் கழட்டுற? ஆ சொல்றேன். ஆ. மொத்தமா எல்லாத்தையும் பத்திரமா ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. இந்தாங்க புடி. அந்த கையிலையும் மறக்காம கழட்டிடுங்க. ஆ கொலுசு போட்டிருக்கனே. ஆ கழட்டி கழுத்துற மாட்டீங்க போ. போறோம். உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, ரசனையே இல்லாத. சொல்லுங்க பாய். என்ன தம்பி ரசனை கசனை சொல்றீங்க? ஐயோ அந்த ரசனை உங்களுக்கு இல்ல பாய். டேய் அண்ணா சொல்லுங்கண்ணா. இனிமே நீ ஷர்ட் செக்ஷன் போயிடு. சரியா? நீ சரியா ஹேண்டில் பண்ண மாட்ற. கேட்கறத எடுத்து போடாம நீ பாட்டு கஸ்டமரை பார்த்து முழிச்சிட்டு இருக்க. இல்லைண்ணா, எனக்கு இதில் தானே எக்ஸ்பீரியன்ஸ். ஷர்ட் செக்ஷன் வந்து எனக்கு தெரியாதுண்ணா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நான் சொன்னா செய்ய மாட்டியா? போ போ, உனக்கு அதான் சரியா வரும். போ. சரிங்கண்ணா. என்ன இந்த கரூர் ஆர்டரு நாளைக்கு மறுநாள் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. 2 நாள் லேட் ஆகுமாண்ணா? இங்க பாரு, சொன்ன டைமுக்கு டெலிவரி பண்ணணும்னு சொல்லு, இல்லைன்னா இந்த ஆர்டரே கேன்சல் பண்ணிடுவேன். இல்லைண்ணா, நமக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைண்ணா. அர்ஜென்ட் இல்லைன்னு நீ எப்படிடா சொல்லலாம்? இன்னைக்கு அந்த சரக்கு இருந்தா 4 துணி சேர்த்து விற்காதா? ஒரு ஷர்ட் சைஸே எனக்கு பத்தல, வேற டிசைன் இருக்கான்னு கேட்டான்ல, அந்த லோடு வந்துருந்தா கரெக்டா இருக்கும்ல. இங்க பாரு, நீ போய் ஈவினிங் அந்த டெலிவரி வேணும்னு சொல்லு. சரிண்ணா. ஏங்க, என்னங்க கொஞ்ச நேரத்துல ஆளே டோட்டலா மாறிட்டீங்க. ஏன் உனக்கு பிடிக்கலையா? இல்லங்க, உங்களை நான் எப்படி பார்க்கணும்னு நினைச்சேனோ இப்போ அந்த மாதிரி இருக்கீங்க. ரைட்டான டெசிஷன் எடுக்கிறீங்க. கடை மொத்தமா உங்க கண்ட்ரோல்ல வந்தா வியாபாரம் பெருசா இருக்கும்.
உங்க மேலயும் மத்தவங்களுக்கு மரியாதை இருக்குங்க. என்னாச்சு? கிறுக்கு பிடிச்சிருக்கு. நான் ஒன்று சொன்ன அவன் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு எல்லா முடிவும் நான் தான் எடுப்பேன்னு உளறிட்டு இருக்கான். இரு போறேன். என்ன? அதான் அவரே முடிவு பண்றேன்னு சொல்றாருல, விடு பண்ணட்டும். எப்படி விட முடியும்? இது தொழில். இதோ சுடிதார் செக்ஷனில் அவனுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. எவ்வளோ அழகாக சுடிதார் காட்டுவான் தெரியுமா? என்னை விட பெட்டராக அட்டன் பண்ணுவான். ஏதோ பர்சனல் பிரச்சனை, அதனால் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கான். அதுக்காக அவனுக்கு வேலையே தெரிலன்னு சொல்லிட முடியுமா? சம்பந்தமே எல்லாம் ஜென் செக்ஷனில் தூக்கி போட்டிருக்கான். கரூர் பார்ட்டி நம்மளுக்கு ரெகுலராக சரக்கு டெலிவரி பண்ணுறவர். அப்பப்போ கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். அவர்கிட்ட போய் திமிரா பேச சொல்கிறான். இப்பெல்லாம் தப்பு தப்பாக முடிவெடுத்தான்னு வையேன், கடையை 4 நாளில் மூட்டு போக வேண்டியதுதான். அவரும் இந்த கடையில ஒரு ஆள் தானே. இங்க இருக்கிற லாபம் நஷ்டம் என்னங்கிறது அவருக்கும் தெரியட்டும். எல்லா விஷயத்திலும் இதே மாதிரி காப்பாத்திட்டு இருந்தோம்னு வை, அப்புறம் கடைசி வரைக்கும் அவர் எதையுமே கத்துக்க மாட்டார். விடு, எதுவா இருந்தாலும் அவர் பாத்துக்கிட்டோம். ஏய், அதுக்காக இல்லை நான் சொல்றேன். சொன்னா கேட்க மாட்டியா? உன்னதான் பேசாம இருன்னு சொல்றல. நீ பெரிய இவனா? உங்க அண்ணன் என்ன தப்பு பண்ணாலும் முன்னாடி போய் நின்று ஏத்துப்பல. அவங்க எடுக்கிற முடிவுக்கு அவங்க தான் பொறுப்பு. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அவங்க தான் அனுபவிக்கணும். இவர் பெரிய கிருஷ்ண பரமாத்மா. ஆபத்துன்னு கூப்பிட்ட உடனே ஓடி போய் நின்றுவாரு. அப்படியே அநீதியை கண்டு பொங்கி எந்திரிச்சிருவாரு. பேசாம இருடா. ஏய், என்ன எதை பத்தி பேசிட்டு இருக்க? அது இல்லடா, கடையில முக்கவாசி முடிவை நீ தானே எடுப்ப. என்ன முடிவு எடுக்கிறியோ அத மாமா ஃபாலோ பண்ணுவாரு. இப்போ அவரே ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்றாரு. வெயிட் பண்ணி தான் பாப்போமே. அவரும் தொழில் கத்துக்கிறது நல்லது தானே. நான் அதுக்காக தான் சொன்னேன். இல்லையே, அதுக்கு பள்ளிகளின் எதுவோ பெருசா மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்க. மர என்ன பேசுற? உன்னை போய் நான் மிரட்டுவேனா? நீ நான் சொல்றது கேட்காம அப்படியே போயிட்டு இருந்தியா, அதனால உன்னை கண்டிச்சேன். அவ்வளவுதான். நீ ஏன் சொல்ல? நான் சொல்றதுல லாஜிக் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப அமைதியா இரு. இங்கே நின்று பாத்துட்டு இருப்பியா? நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்க வேண்டியதானே. அங்க என்னமோ நடந்துகிட்டு போகுது, உனக்கு என்ன? என்ன? இங்க வாங்க. என்னடி? இங்க வாங்கக்கா. வாங்கக்கா. வர இரு. என்ன? அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கனா, நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி தான் வளையல ஜிமிக்கி கொலுசுன்னு எல்லாம் போட்டுட்டு இருந்தா. அவன் ஒன்னுத்தையுமே கண்டுக்கல. கையில இருந்த வளையல கூட கழட்டி ஹேண்ட்பேக்ல வையன்னு சொல்லிட்டான். அதனாலதான் எல்லாத்தையுமே கழட்டிட்டான். நல்ல ஐடியா கொடுத்தீங்களே. ஐயோ அக்கா, நாங்க சொன்ன எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணியா? வேற என்ன பண்ணணும் நானு? கொஞ்சம் சாஃப்டா நடந்துக்க சொன்னமே. சாஃப்டா தானே நடந்துகிட்டு இருந்தேன். எங்க விட்டு இருந்தா மாறான அடிச்சிருப்பீங்க போல. அவ்வளோ ரகடா பேசிட்டு இருந்தீங்க. மிரட்டுற மாதிரி இருந்துச்சுக்கா. இந்த மாதிரி பேசினா பசங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுக்கா. எனக்கு நீங்க பேசுறதெல்லாம் சுத்தமா புரியவே மாட்டேங்குதுப்பா. ஆமாக்கா, பசங்களுக்கு இந்த மாதிரி எதிர்த்து பேசுற பொண்ணுங்களை விட அடக்க ஒடுக்கமா அவங்க சொல்றத கேட்டு அப்படியே நடக்கிற பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அடிமையா இருக்க சொல்றியா? அது எப்படி அவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க முடியும்? அவங்க ஒரு விஷயத்த தப்பா சொல்லுவாங்க, அதுக்கு நான் ஆமா சாமின்னு தலைய ஆட்டிட்டு இருக்கணுமா? ஆட்டிதான்க்கா ஆவணும். லவ் வேணும்னா தலைய 2 பக்கம் இல்ல 4 பக்கமும் கூட ஆட்டலாம். என்ன நீங்க பயங்கரமா என்ன குழப்புறீங்க. இப்ப மாறானனை இம்ப்ரெஸ் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும் தான். பண்ணணும்னா இதெல்லாம் செஞ்சுதான்க்கா ஆகணும். ஆனா இதெல்லாம் மாறனுக்கு பிடிக்குமான்னு தெரியல. எல்லா ஆம்பளைங்களுக்கும் பிடிக்கும், மாறனுக்கு மட்டும் பிடிக்காதா? அப்படி இல்ல. அவன் எல்லாரும் மாதிரி எல்லாம் கிடையாது. அவன் கொஞ்சம் வித்தியாசமான டைப்பு. வலையில கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டான்.
அவன் டேஸ்டே வேறையா இருக்கு. அப்ப அண்ணனுக்கு எப்படி பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு ஏதாவது புக் இருந்தா அத வாங்கி படி. எங்களை விட்டுரு. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்லிட்டோம். அப்புறம் உங்க விருப்பம்க்கா. சரி, இனி எதிர்த்து பேசாம அவன் என்ன சொல்றானோ அதுக்கு சரி சொல்றேன்னு சொல்றேன். போதுமா? அப்படியே நடந்தா உனக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குக்கா. சரி பண்றேன். அதெல்லாம் இருக்கட்டும். இனிமே இந்த மாதிரி அக்கானை கூப்பிடாம அண்ணன் கூப்பிட கத்துக்கோங்க. சரிங்களா? நான் போய் மாறனை பாத்துட்டு வரேன். தள்ளி நில்லுங்க. சரி அண்ணி. என்ன ஒண்ணு இல்லையே, சும்மாதான். டேய், ஆ இதுல அடுக்குன சாரியோட பேலன்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. அதெல்லாம் எடு. ஆனா இருங்க இருங்க, நானே கொடுக்குறேன். இந்தா. உன்னை நான் எடுக்கவே சொல்லலையே. இருக்கட்டும் மாறா, வச்சுக்கோ. டேய், இதுல எத்தனை பீஸ் வந்துச்சு? இதுல 40 பீஸ் வந்துச்சு. 8 பீஸ் மிச்சம் இருக்கு. அந்த ஒயிட் பாக்ஸ்ல 9 பீஸ் இருக்கு. டேய், நான் கவுண்டர்ல இருக்கிற நோட் எடுத்துட்டு வா. நில்லு நில்லு, நான் எடுத்துட்டு வரேன். இந்தா, எடுத்துக்கோ, செக் பண்ணு. எல்லாம் கரெக்டா தானே இருக்கு? பாசமா பேசுறா, நம்ம சொல்றதெல்லாம் அப்படியே செய்யறா. மாறா, வேற ஏதாவது செய்யணுமா? உன் சீட்ல போய் உட்கார்றதா இல்லையா? நான் என் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன். உனக்கு ஏதாவதுன்னா சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன். இது இவ கேரக்டரே இல்லையே, குழப்பறாளே. செக் பண்ணி பார்த்துருவோம். வீரா, அந்த ஸ்டூல் இருக்குல்ல, அதை எடுத்து போட்டு இப்படி உட்கார. சரி. ஓகேவா? வழக்கமா ஒரு விஷயத்த கேட்டா ஏன் எதுக்குன்னு 1008 கேள்வி கேட்டு முடியாதும்பா. இப்ப நான் ஒண்ணுமே கேட்காம உட்காந்துருக்கா. வீரா, அதோ அந்த வாட்டர் பாட்டில் தண்ணி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வாங்க. தரவா? இல்ல இல்ல, நானே தரேன். உட்கார். கன்ஃபார்ம் தான். அடுத்த டெஸ்ட் வைப்போம். வீரா, அந்த ஒயிட் பாக்ஸ் பக்கத்துல எவ்வளவு சாரி இருக்குன்னு எண்ணி சொல்லு. 38 இருக்கு. அடுத்த கவுண்டர்ல 54 இருக்கு. அத நான் கேட்கவே இல்லையே. சும்மா சொல்லலான்னு பார்த்தேன். சும்மா. அவ்வளோ இது வரேன். கொஞ்சம் எந்திரிங்களா. கைய புடிய. ஏன்? புடி. நல்லா புடி. அப்படியே நான் சொல்ற வரைக்கும் என் கையை பிடிச்சிக்கிட்டே கூட வரணும். வா. இதெல்லாம் இப்ப வந்து புது டிசைன், நல்லா இருக்கும். அப்படிங்களாம்மா? அப்ப இதையே பில் போட சொல்லு. டேய், அப்பப்ப வேலையும் பாருங்கடா. ஏமா, இந்த 3 கூட உனக்கு ஓகே தானே? வீரா, வீரா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. எதுக்கு? இங்க வான்னு சொல்றேன்ல. எதுக்கு கண்மணி? இங்க வா.
வரேன். போயிட்டு வாங்க. வந்து கை பிடிச்சிக்கலாம் போங்க. என்ன இங்க வா. என்ன கையை பிடிச்சாலும் அமைதியா வருது. கண்மணி. குடவுன்ல லோடு இறக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் ஏதோ பிரச்சனையா என்னன்னு பாரு. ஏய், குடோன்ல வேலை பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க. எல்லாரும் வேற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. போ. என்ன யோசிக்கிற? அதுவும் நம்ம வேலை தானே, செய்ய மாட்டியா என்ன? சரி போறேன். போ. என்னமோ தப்பா இருக்கு, அத்தைகிட்டே கேட்டுருவோம். என்ன மாறா ஃபோன் பண்றா? சொல்லுடா. உனக்கு இந்த பேய் பூதம் இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கா? என்னடா இப்படி கேக்குற? சின்ன வயசா இருக்கும்போது எங்க ஊரு புளிய மரத்து கீழே நாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு உன் ஃபிளாஷ்பேக் கேட்கறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை எனக்கு. டைரக்டா விஷயத்துக்கு வரேன். வீரா ராத்திரியில் எங்காச்சும் பேய் நடமாட்டு இருக்கிற இடத்துக்கு எதுவும் தனியா போனாலா? இல்ல உன் மருமக வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவளோட காலடி மண் எடுத்துட்டு போய் எங்கேயும் மந்திரிச்சு வச்சிட்டியா? சிச்சி, உனக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கு? அவ அப்படிதான் நடந்துக்கிறா. மந்திரிச்சு விட்ட மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கா. நான் என்ன சொன்னாலும் கேட்காம வெறப்பா தெரிஞ்சிட்டு இருக்கிறவ இப்ப என்னடானா மகுடி காடுற பாம்பு மாதிரி நான் என்ன சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. புதுசா அன்பாலாம் நடந்துக்கிறா. என்னைய பார்த்து பார்த்து கவனிக்கிறா. எனக்கு சுத்தமா புரியல. அவன் நடவடிக்கை எல்லாம் பார்த்தா அது வீரா மாதிரியே தெரியல. டேய், அவ எப்பயும் போலதாண்டா இருக்கா. உன் கண்ணுக்கு தான் கண்டதெல்லாம் காமலாங்கிற மாதிரி மஞ்சளா தெரியுது. அப்படி உனக்கு கோளாறு இருந்ததுன்னா கண்ணாடி வாங்கி மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அவளை பாரு. சும்மா அவளை குறை சொல்ற வேலையெல்லாம் வேணாம். நான் கண்ணாடி வாங்கி மாட்டேன். டே மாறா, என்னமோ நடக்குது, ஏதோ மர்மமா இருக்கு. இந்த லேடிஸ் ரெண்டையுமே நம்ப முடியாது. என்னவா இருக்கும்? ஆண்டவா, நினைச்சதெல்லாம் நடக்குது.